குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலி. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பயச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 9/7/2025 புதன்கிழமை, ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு ஆணி மாதம் 25ஆம் நாள் உத்தராயணம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 5:58க்கு. கரணன் 6 முதல் 7:30 வரை. திதி இன்று அதிகாலை 1:32 வரை திரியோதசி, பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:35 வரை கேட்டை, பின்பு மூலம். நாமயோகம் இன்று இரவு 11:07 வரை பிராமியம், பின்பு ஐந்திரம். கரணம் இன்று அதிகாலை 1:32 வரை தைத்துலம், பின்பு பிற்பகல் 2:04 வரை கரசை, பின்பு வணிசை. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 4:35 வரை சித்த யோகம், பின்பு அதிகாலை 5:57 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:35 வரை பரணி, பின்பு கார்த்திகை. நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண், ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி மேஷ ராசி. அதிகாலை 4:35 வரை பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு, பிறகு கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் உள்ளவர்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது. இன்றைய நாளுக்கான வழிபாடு, ஸ்ரீ பெருமாளை வழிபட சகல சௌபாகியங்கள் உண்டாகும். விரதாதி விசேஷங்கள். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? வாகன பழுதுகளை சரி செய்ய சிறந்த நாள். பரிகார பூஜைகள் செய்வதற்கு நல்ல நாள். கிணறு வெட்டுவதற்கு உகந்த நாள். சுரங்க பணிகளை மேற்கொள்ள ஏற்ற நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 12:33 முதல் 2:17 வரை மேஷ லக்னம். 2:18 முதல் 4:20 வரை ரிஷப லக்னம். காலை 4:21 முதல் 6:35 வரை மிதுன லக்னம். 6:36 முதல் 8:43 வரை கடக லக்னம். 8:44 முதல் 10:45 வரை சிம்ம லக்னம். 10:46 முதல் 12:45 வரை கன்னி லக்னம். 12:46 முதல் 2:51 வரை துலாம் லக்னம். 2:52 முதல் 5:02 வரை விருச்சக லக்னம். 5:03 முதல் இரவு 7:10 வரை தனுசு லக்னம். 7:11 முதல் 9:04 வரை மகர லக்னம். இரவு 9:05 முதல் 10:47 வரை கும்ப லக்னம். 10:48 முதல் 12:28 வரை காலை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. புதன்கிழமை தினம் இந்த நாளுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்வது விசேஷம். புதன் பகவானுடைய அனுகிரகம் கிடைக்க வேண்டுமானால் திருநங்கைகளுக்கு உதவிகள் செய்வது மிக நல்லது. ஸ்ரீ புதன் பகவானுக்கான பயிறு, அதாவது தானிய வகை பச்சை பயிறு. இந்த பச்சை பயிறு தானம் செய்யலாம். புதன் பகவானுடைய பாதத்தில் சிறிதளவு வைத்து 2 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட்டாலும் சிறப்பு. பச்சை பயிறு சுண்டல் செய்து வீட்டில் உள்ளவர்கள் குழந்தைகளுக்கு, படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கொடுக்க கூடிய ஒரு தருணத்தில் நல்ல ஒரு ஞானம், நல்ல அறிவு கிடைக்கும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெற முடியும். ஆக இந்த புதன்கிழமை என்பது வித்தைக்கும் தொழிலுக்கும் அதிபதியான புதன் பகவானை வணங்குவதற்கு உகந்த நாள். நவகிரக கஷேத்திரங்களில் பார்க்கும் பொழுது திருவெண்காடு என்பது புதன் பகவானுக்குண்டான பரிகார கஷேத்திரமாக இருக்கிறது. புதன் பகவானுடைய நவகிரக கஷேத்திரம் திருவெண்காடு, அங்கும் செல்லலாம். நேரம் இருப்பவர்கள்
ஸ்தலத்திற்கு சென்று வழிபட நல்ல கல்வி ஞானம் சித்திக்கும். கல்வி வேள்விகளில் கேள்விகளில் நல்ல சிறந்தவர்களாக இருக்கப்படும். புதன் பகவானுக்கான காயத்ரி மந்திரம் ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுக ஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுக ஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ புதன் பகவானுக்கான ஹோரை. 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிகிறார். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் உங்களுடைய ராசிக்கு இந்த நாள் எப்படி இருக்கும், என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை நீங்கள் அறியலாம். நீங்கள் பணத்தை ஈர்க்க வேண்டுமானால், செல்வம் சேர வேண்டுமானால், தன பிராப்தி கிடைக்க வேண்டுமானால், திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருவள்ளரை எனும் ஊர். இங்கு மகாலட்சுமியுடைய அனுகிரகத்தினால் அங்கு செல்வோருக்கு தன பிராப்தி கிடைக்கும் என்பது ஐதீகம். அந்த கோவிலினுடைய பெயரை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், திருவள்ளரை. இங்குள்ள 18 படிகளையும் 4 வேதங்களை குறிக்கும். பெருமாளை சேவிக்க கீதையின் 18 அத்தியாயங்களை குறிக்கக்கூடியதுதான் இந்த 18 படிகள். 4 வேதங்களை குறிக்கும் 4 படிகளையும், பஞ்ச பூதங்களை குறிக்கும் 5 படிகளையும் கடந்து வாசல் வழியாக பலிபீடம் முன்பு தங்கள் கோரிக்கைகளை வைக்க மக்களின் கஷ்டங்கள் நீங்கி லக்ஷ்மி கடாட்சம் நிச்சயம் வந்து சேரும். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருந்து 6 கிலோமீட்டர் தான் உள்ளது. அங்கு சென்று ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வணங்கி செல்வ வளம் பெறுங்கள். மேஷராசி அன்பர்கள், இந்த நாளில் எதிர்பாராத வகையிலும் சில மாற்றங்கள் வரும். அதிகமான விலை கொடுத்து சில பொருட்களை வீட்டிற்காக வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது மிக மிக ஜாக்கிரதையாக இருங்கள். எச்சரிக்கை வேண்டும். அதனை கையாளக்கூடிய நிலைப்பாடுகளில் கவனமாக இருங்கள். எதிலும் கவனமாக இருப்பதுதான் இந்த நாள் சிறந்தது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபடுபவர்கள் உங்களுடைய சூழ்நிலைகளை உணர்ந்து கொள்ளுங்கள். எதையும் அலட்சியமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். வேலை வாய்ப்புக்காக வெளியே செல்பவர்கள் வண்டி வாகன பயணங்களினால் அனுகூலம் ஏற்படும்படியாக திட்டமிடுவது நல்லது. மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை கேட்டு அறிந்து அதற்கேற்றபடி பதில் கொடுக்க வேண்டும். உங்கள் மனதில் தோன்றுவதை அப்படியே பேசிவிட்டால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் தான் மிஞ்சும். வியாபாரத்தினுடைய நிலைப்பாடுகளில் கவனம் வேண்டும். வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்தும் விதமாக உங்களுடைய செயல்கள் அமைய வேண்டும். அக்கம் பக்கம் சக வியாபாரிகளிடத்தில் அனுசரித்து செல்வதே நல்லது. உத்தியோக ரீதியாக மூத்த அதிகாரிகளிடத்தில் இருந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள் சற்று மறைக்கலாம். ஈகோ போன்ற எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது. மாணவ மாணவிகள் படிப்பில் ஆழ்ந்த தன்மையோடு படிக்க வேண்டும். மேலோட்டமாக படித்துக் கொண்டு நினைவில் வைத்துக் கொள்ள இயலாமல் அவதிப்பட நேரிடலாம். தேர்வுகள் நடந்து கொண்டு இருக்கிறது பள்ளிக்கூடத்தில், கல்லூரிகளிலும். ஆகவே மேஷராசி மாணவ மாணவிகள் மிகுந்த நிதானத்தோடு கவனத்தோடு படித்தால் நிச்சயம் நல்ல மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெறவும் வாய்ப்புகள் உண்டு. மூத்த நபர்களிடத்தில் மரியாதையாக நடந்து கொள்வது அவசியம். அது மட்டுமல்ல, பெற்றோர்கள் தாய் தந்தையர்களிடத்தில் கருத்துக்களை கேட்டு செய்யுங்கள். பெரியவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு சில பல நன்மையை கொடுக்கும். இந்த நாள் உங்களுடைய எண்ணிய காரியங்கள் நினைத்தபடியாக முடிக்க உங்கள் துணைவரை மகிழ்வித்து மகிழுங்கள். அவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுப்பது விசேஷமானது.
ஏற்ற தாழ்வுகள் இல்லாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக சில பணத்தை செலவு செய்யவும் நேரிடலாம். குடும்ப தேவைகள் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே போகும்போது கடன் வாங்க வேண்டிய நிலையிலும் இருப்பீர்கள். கவனமாக எச்சரிக்கையாக இருங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையாரை வணங்குங்கள். அதிலும் ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமானை வணங்கி வந்தால் நவகிரக தோஷங்கள் தீரும். மாற்றங்கள் ஏற்படும். சில உதவிகள் வரலாம். எதிர்பாராத நிலையில் சிலரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். எதிலும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. அதிகமான பொருட்களை வாங்க நினைப்பீர்கள். குடும்ப சூழ்நிலைகளை உணர்ந்து செய்யுங்கள். வீண் விஷயங்களில் தலையிடாதீர்கள். வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது. வண்டி வாகன பயண நேரங்களில் கவனம் தேவை. வியாபாரத்தில் சிந்தித்து செயல்படுங்கள். கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி என்று வழிபட்டால் நல்லது. கருத்து வேறுபாடுகள் மறைக்கும். நன்மைகள் இருக்கும். நினைத்த வேலைகள் கை கொடுக்கும். மூத்த அதிகாரிகளோடு இருந்த பிரச்சனைகள் தீரும். இந்த நாள் சேமங்கள் லாபங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. எந்த ஒரு செயலிலும் கவனமாக இருப்பது நல்லது. உங்களுக்கு பண வரவு கிடைக்க, தன பிராப்தி உண்டாக, செல்வந்தராக, உங்களுடைய அதிபதியினுடைய தேவத்தை உங்களுக்கு வசமாக்க ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருடைய அருள் கிடைக்க திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருவெள்ளரை. இந்த திருவெள்ளரை கோவிலுக்கு சென்று வந்தால் அங்கு இருக்கக்கூடிய முறையை கடைபிடித்து அம்பிகையினுடைய அருள் தரிசனம் செய்தால் நிச்சயம் உங்களுக்கு தனம் வசியமாகும். பண கஷ்டம் என்பது எப்பொழுதுமே இருக்காது. ஆக ரிஷபராசி அன்பர்கள் இந்த பெயரை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருவெள்ளரை எனும் ஊர். இந்த நாள் உங்களுடைய எண்ணங்கள் அதிகமாகும். கற்பனை சம்பந்தமான விஷயங்கள், அதை சார்ந்த எண்ணங்கள் மிகுதியாகும். சில பிரச்சனைகள் தீர வாய்ப்புகளும் இருக்கிறது. நட்புகள் மூலமாக சில நன்மைகள் பெற முடியும். வெளி வட்டாரங்களில் முக்கியஸ்தர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும். முக்கியவர்களுடைய சந்திப்பு நிகழலாம். உங்களுடைய இடம், மனை, வீடு, நிலம் சார்ந்த விஷயங்களில் சில நன்மைகள் கிடைக்கும். அக்ரிகல்ச்சர் வேளாண்மை சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு ஏற்றாற்போல் நல்ல வருமானம் கிடைக்கும். கால்நடைகள் வளர்ப்பின் மூலமாக வியாபாரம் பெருக்கும். பயணங்கள் அதிகரிக்கும். அதிகமான நன்மைகள் பெறக்கூடும். ஓய்வுகள் நிறைந்த நாளாகும். மாணவ மாணவிகள் படிக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். ஞாபக சக்தி அதிகரிக்கும். தேர்வில் நல்ல விதமாக தேர்ச்சியும் பெறுவீர்கள். படிக்கக்கூடிய பாடங்கள் மனதில் பதியும். புரிந்து கொண்டு எழுதுவீர்கள். தம்பதியர்கள் இருவருக்குள்ளும் சீரான மன அமைப்பு போக்கு இந்த நாள் உண்டு. உங்கள் துணைவரை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டில் பெண்கள் மகாலட்சுமியாக போற்றப்பட வேண்டியவர்கள். அவர்கள் எந்த விதத்திலும் கண்ணீர் சிந்தாமல் கவலை இல்லாதபடி பார்த்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது. ஆக ரிஷபராசி அன்பர்கள் உங்களுடைய துணைவரை பத்திரமாக பாதுகாப்பாக அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருவதும் அவர்களை நல்ல விதமாக கொண்டாடுவது நல்லது. வீட்டில் பெண்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் அஷ்ட ஐஸ்வர்ய லட்சுமி கடாட்சமும் உங்கள் வீட்டில்தான் இருக்கும். இவை வேத சாஸ்திரங்களில் உள்ள முறை. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் உயரும். தொழிலில் புதிய இயந்திரங்கள் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். உள்ளத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் கொண்டாட்டம் ஆனந்தங்கள் நிலையும். அதி மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இருக்கும்.
சுபகாரிய தொடர்பான பேச்சுவார்த்தைகளை தொடங்குவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான் உடைய ஓரைகள் உங்களுக்கு அதீத நன்மையை தரும். சந்திர பகவானை தினம் தினம் வணங்கி வந்தால் மன நிம்மதி கிடைக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் செய்யும் பொழுது மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சிவசூரிய பகவானை வழிபடுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். சிந்தனைகள் மேம்படும். தைரியமாக இருப்பீர்கள். சிந்தித்து செயல்படுவீர்கள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபாடு செய்யலாம். அன்னை ஸ்ரீ அபிராமி தேவியை வழிபடுங்கள். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவருக்கே தனம் தரும், அன்பர் என்பவருக்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. உடல் உபாதைகள் தீர அன்னை ஸ்ரீ அபிராமி தேவியை வழிபட ஆயுள் விருத்தி அதிகரிக்கும். ஐஸ்வர்ய அபிவிருத்தி உண்டாக்கும். அதீத நன்மைகள் பிறக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் நாள். வேலையாட்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். வியாபாரத்தில் களை கட்டக்கூடும். வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். வருமானம் பெருக்கும். லாபம் உண்டாகும். மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக சித்திக்கட்டும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். மனதில் நிம்மதி இருக்கும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். சந்தோஷம் கூடுதலாக வந்து சேரும். அதிக நன்மைகள் விளையும் நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் நீங்கள் ஸ்ரீமன் நாராயணர் வழிபாடு செய்வது விசேஷம். இந்த நாளுக்கான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது வேலை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். உத்தியோகஸ்தர்கள் உங்களுக்கு அலுவலக நிலைப்பாடுகளில் உதவிகரமாக இருப்பார்கள். நல்ல பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் வந்து சேரும். வீட்டில் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். வெளியிட உணவுகளை தவிர்ப்பது நல்லது. நல்ல சத்தான ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை கொடுத்து வந்தால் நிச்சயம் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும். அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜாத் நஷ்யந்தி சகலாரோகாஸ் சத்தியம் சத்தியம் வதாமியகம் என்று வழிபட்டால் நிச்சயம் ருண ரோக தோஷங்கள் நீங்கும். கடன் நோய் எதிரி அடங்கும். இந்த நாள் உங்களுடைய செயல்கள் பொறுமையாக இருக்கட்டும். வேகம் இருக்கக்கூடாது. விவேகமான எண்ணங்கள், விவேகமான செயல்கள் தான் நன்மையை தரும். எதிரிகளை சம்பாதிக்காதீர்கள். உங்களுடைய மனதில் பட்டதை பேசாதீர்கள். வீட்டிலும் சரி, வெளியிடங்களிலும் சரி. மிக மிக உச்சரிக்கக்கூடிய விஷயங்களில் பொறுமையாக இருக்க வேண்டும். எதிலும் வேகமாக இருந்து பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். வியாபாரம் சார்ந்த நிலைப்பாடுகளில் முக்கியஸ்தர்களுடைய ஆதரவு கிடைக்கும். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஐடி துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல ஆர்வங்கள் இருக்கும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வேலை செய்பவர்களுக்கு, மெக்கானிக்குகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு செயல்களில் ஆர்வங்கள் இருக்கும். நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். நுண்ணறிவு செயல்படும். உங்களுக்கு பிடித்தவர்களால் உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மைகள் வந்து சேரும். தம்பதியர்கள் இருவருமே ஒற்றுமையாக அனுசரித்து செல்வதே நல்லது. வீட்டில் பெண்கள் எந்த அளவிற்கு சந்தோஷமாக இருக்கிறார்களோ அந்த இடத்தில் தெய்வ வாசம் உண்டு. உங்களுக்கு பணம் வருவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். செய்யும் வியாபாரத்தில் லாபங்கள், தொழிலில் நல்ல ஒரு நன்மைகள் இருக்கும். இரட்டிப்பான சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். ஆக வீட்டில் உள்ள பெண்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பது, உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு சரி விகிதமான அவர்களுக்கு அங்கீகாரம் அளிப்பது நல்லது. பெண் பிள்ளைகள் நன்றாக படிக்க வைத்து அதனால் உங்களுக்கு பேர் புகழ் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. மனதில் நிறைவு இருக்கும். சந்தோஷம். குடும்பத்தில் க்ஷேமங்கள், லாபங்கள் பெருமளவு பெறுவதற்கு ஸ்ரீமன் நாராயணரை வழிபட்டால் மிகுந்த நலம் பயக்கும். உடல் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நன்மையை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில்,
உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. வேலும் மயிலும் துணை என வழிபடுங்கள். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை என்று இருங்கள். அச்சத்தை தவிர்ப்பவன், ஆறுதல் சொல்பவர் எல்லாம் வல்ல இறைவன் முருகப்பெருமானே. ஆக அவரிடம் சரணாகதி அடைந்தால் இந்த நாள் சாதகமான நாள். சூழ்நிலைகள் நன்றாக இருக்கும். எதிர்பாராத வகையில் சில உதவிகள் வந்து சேரும். ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருங்கள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. எதிர்ப்புகள் குறையும், பகைகள் விலகும். உங்களுக்கு தொந்தரவுகள் செய்தவர்கள், மறைமுகமாக இடர்பாடுகள் வைத்தவர்கள் கூட விலகி போகலாம். வீட்டில் இருப்பவர்களால் நன்மைகள் பிறக்கும், ஆதாயம் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. ஓம் குருபியோ நமக. குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நித்தையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கே. புரிதல்கள் அதிகரிக்கும், நிறைவாக இருக்கும், மனத்தில் நிம்மதி இருக்கும். வீட்டில் இருப்பவர்களால் ஆதரவு பிறக்கும். வியாபாரம், தொழில் நல்ல விதமாக நடக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. கடகராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும்? இந்த நாள் உங்களுடைய நிலைப்பாடுகள் படி பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசி நீர் ராசி, ஜலராசி என்பார்கள். ஆகவே கடகராசி அன்பர்கள் நீர்நிலைகளுக்கு சென்று ஸ்நானம் செய்து வந்தால் சகல பாவங்கள் தீரும் என்பது ஐதீகம். இன்றைய பஞ்சாங்க பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. யார் எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் என்பதை முழுமையாக தெரிந்து கொண்டு வழிபட்டால் நல்லது. கடந்த கால பிரச்சனைகள் பற்றிய எண்ணங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடக்கக்கூடியவை நல்லதாக அமையட்டும் என இருங்கள். மன கவலைகள் நீங்க இறை வழிபாடு செய்ய வேண்டும். நன்றாக தண்ணீர் குடிக்க வேண்டும். சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், தாக்கங்கள் நீங்க பிறருக்கு குடிப்பதற்கு தண்ணீர் வாங்கி கொடுப்பது நல்லது. உதவிகளால் சில அலைச்சல்கள் நேரிடலாம். எதிர்ப்புகள் உங்களுக்கு விலகி செல்லும். பகை உணர்வுகள் நீங்கும். ருண ரோக சத்ரு தோஷங்கள் அகல. இறை வழிபாடு செய்வது, நீர்நிலைகளில் ஸ்நானம் செய்வது விசேஷம். உதவிகளினால் சில நேரம் உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படலாம். நண்பர்கள் வட்டாரத்தில் கவனமாக பார்த்து பேசுங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மூத்த அதிகாரிகளுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். ஒரு சிலர் இடத்தில் கனிவாக பேசுங்கள். நட்பாக இருங்கள். யாரையும் இந்த நாள் பகைத்துக் கொள்ளாதீர்கள். பகை உங்களுக்கு சில நேரம் மிகப்பெரிய தொந்தரவை கொடுத்துவிடும். எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. வேலையாட்களிடத்தில் வியாபாரம் செய்பவர்கள், தொழிலில் இருப்பவர்கள் தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும். அதிகார துஷ்பிரயோகம் இருக்கக்கூடாது. ஓய்வுகள் எனும் பொழுது சில நேரம் எடுத்துக்கொள்ள அனுமதியுங்கள். உங்களால் உழைக்க முடியும், பிறரால் அந்த ஒரு நிலையை எட்ட முடியாது. சில நேரம் சோர்வாக கூட இருக்கலாம். பிறருடைய குணங்களை புரிந்து கொண்டு நடங்கள். மாணவ மாணவிகள் படிக்கக்கூடிய நிலைப்பாடுகளில் உங்களுடைய செயல்களில் வேகம் இருக்க வேண்டும். கூர்மையான புத்தி கூர்மையோடு நீங்கள் செயல்பட்டால் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். பாராட்டுகள் வந்து சேரும். எந்த நிலையிலும் யாரை பற்றியும் எந்த ஒரு குறையும் வைத்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். உங்கள் துணைவருடைய கருத்துக்களை கேட்டு செய்யுங்கள். வீட்டில் பெண்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பின் அந்த வீட்டில் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் சித்திக்கும். திருவெள்ளரை எனும் கோவிலானது திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. அந்த ஸ்தலத்திற்கு சென்று வந்தால் ஆயுள் வருத்தி, தன பிராப்தி, வருமான பெருக்கம், தன வசியமாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும்
சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சோர்வுகள் அகலும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். கடந்த கால பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவீர்கள். மனதில் நிம்மதி பிறக்க தியானம் செய்யுங்கள், அதுவே நல்லது. பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மாற்றங்கள் இருக்கும். சில பிரச்சனைகள் அகலும். எதிர்ப்புகள் விலகும். மறைமுக தொலைகளில் இருந்து விடுபடுவீர்கள். சிறு ஆதாயம் பிறக்கும். மனதில் மாற்றங்கள் உண்டாகும். ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஸ்ரீமன் நாராயணரை, சத்யநாராயணரை வழிபட்டால் நல்லது. பேச்சுக்களில் கவனமாக இருங்கள். கருத்துக்கள் பகிரும் பொழுது பிறருடைய மனம் புண்படும்படியாக நடந்து கொள்ளாதீர்கள். வார்த்தைகளில் கவனம் மிக மிக தேவை. அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பாராட்டுகள் வந்து சேரும். இந்த நாள் சேமங்கள் லாபங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் ஆயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதிய வேலை தொடர்பான எண்ணங்கள் உங்களுக்கு மிகுதியாக இருக்கும். வெளியிடங்களுக்கு செல்வீர்கள். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். மக்கள் பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். சோசியல் ஆக்டிவிட்டி சார்ந்த செயல்களில் உங்களுக்கு நன்மைகள் பிறக்கும். பெருமைக்குரிய நாளாகவும் அமையும். தொட்ட காரியங்கள் துலங்கும். வேலை வியாபாரத்தில் சூடு பிடிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களோட வேலை செய்யக்கூடிய சக நபர்களுடைய நல்ல ஆதரவு உண்டு. மூத்த அதிகாரிகள் உங்களோட தொடர்பில் இருப்பார்கள். நீங்கள் கேட்ட விஷயங்கள் கைகூடி வரும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். சிம்மராசி அன்பர்கள் பிடிவாத போக்கினை விடுத்து அடுத்த கட்ட நிலைக்கு முன்னேறி செல்வது நல்லது. ஈகோ சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. வீட்டில் இருப்பவர்களிடத்தில் கனிவாக, சமாதானமாக, சாந்தமாக நடந்து கொள்ளுங்கள். உங்கள் துணைவரிடத்தில் எந்தவிதமான அசௌகரியங்களும் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். உங்கள் துணைவரை மகிழ்வித்து மகிழுங்கள். வீட்டில் பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் பட்சத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக வியாபிக்கும், சித்திக்கும். வீட்டில் தன தானிய அஷ்ட ஐஸ்வர்ய அபிவிருத்தி உண்டாக நீங்கள் கடல் ஸ்நானம் அல்லது குளங்களில் நீர்நிலைகளில் நீராடுவது விசேஷம். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்கும் பொழுது சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் இருங்கள். எல்லோரிடத்திலும் அதிகமாக பேசி மாட்டிக்கொள்ளாதீர்கள். பிரச்சனை வரலாம். எதிலும் தற்பெருமை இல்லாமல் இருக்க வேண்டும். மாணவ மாணவிகள் படிப்பினுடைய நிலைப்பாட்டை வலுப்படுத்திக் கொள்ளுங்கள், பலப்படுத்துங்கள். உங்களுடைய செயல்கள் திருப்தியாக இருக்க ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, அஷ்ட ஐஸ்வர்ய அபிவிருத்தி உண்டாக இறை வழிபாடு செய்வது, ஸ்ரீ சத்யநாராயணரை வழிபாடு செய்வது நல்லது. புதன்கிழமை தினமாக இருப்பதால் இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் இந்த நாள் செய்யலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. தன்வந்திரய அமிர்த கலச அஸ்தாய சர்வாமிய விநாசனாய திரைலோக்கிய நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமஹ. தம்பதியர்களுக்கிடையே சீரான மனப்போக்கு உண்டு. வேலை வியாபாரங்களில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீர இறை வழிபாடு நல்லது. நீர்நிலைகளில் ஸ்நானம் செய்வதாலும் மன கஷ்டங்கள் தீர வாய்ப்புகள் உண்டு. பணம் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் தீரும். குடும்ப ஒற்றுமை மேம்பட ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு சிறந்தது. வருமானம் எதிர்பார்த்தபடி நடக்கும். குடும்பத்தினுடைய தேவைகள் நிறைவேறும். ஆசைகள் பூர்த்தியாகும். அபிவிருத்தி உண்டாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நன்மையை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரைகளில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: மகன் நட்சத்திரம்
1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வணங்குங்கள். நல்ல சூழ்நிலைகள் இருக்கும். குடும்ப போக்கு சீராக்கும். புதிய வேலை சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். நலம் நிறைந்த நாள். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. திருவெள்ளரை எனும் கோவிலானது திருச்சி டு ஸ்ரீரங்கத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இங்கு வழிபட்டால் ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் சித்திக்கும். ஆயுள் பலம் கூடும். ஆரோக்கியம் அதிகரிக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். இந்த நாள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். ஈகோ சார்ந்த குணங்கள் இருக்கக்கூடாது. தற்பெருமை எண்ணங்களை தவிர்க்க வேண்டும். வாக்குறுதிகள் கொடுக்கும் பொழுது சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் இருங்கள். உத்திரன் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. நம்பிக்கை அதிகரிக்கும். உற்சாகம் இருக்கும். உங்களுடைய செயல்கள் திருப்தியை தரும். நலம் நிறைந்த நாள். எதிலும் தற்பெருமை இல்லாமல் இருப்பது நல்லது. இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. இந்த நாளுக்கான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய வேலைகளை தக்க வைத்துக் கொள்ள குரு பகவானுடைய அனுகிரகம் சித்திக்க இறை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. நவ கிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவானுடைய அனுகிரகம் சித்திக்க இறை வழிபாடு செய்யுங்கள். குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே என்று வழிபட்டால் நல்லது. வேலை வாய்ப்புகளில் கவனமாக இருங்கள். இந்த நாள் உங்களுடைய ராசி அமைப்பின்படி ராசியிலேயே கேத்து பகவானும் 6ஆம் இடம் ருண ரோக சத்ருஸ்தானத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், களத்திர ஸ்தானத்தில் 3 கிரகங்களினுடைய சஞ்சாரம். லாபத்தில் சந்திர பகவானே இருப்பது உங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் உண்டு. எண்ணங்கள் புதிதாக வரும். சிந்தனைகளை செயல்படுத்த முற்படுவீர்கள். கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். உணர்ச்சி வசப்படாதீர்கள். வீட்டிலும் சரி, வெளியிடங்களிலும், வேலை செய்யக்கூடிய ஸ்தானத்திலும், உத்தியோகத்திலும், உங்களுடைய தொழில் ஸ்தானங்களிலும், வியாபார இடங்களிலும், அலுவலக வேலைகளிலும் நிதானத்தை கடைபிடித்தால் தான் நல்லது. கோபப்படுபவன் எந்த விதமான பலனையும் பெற முடியாது என்பதை உணர்ந்தவர்கள் நீங்கள். ஒரு சில விஷயங்கள் உங்களை நாடி வரும். விலகி இருந்தவர்கள் கூட உங்களை விரும்பி வரலாம். உங்களோடு இருப்பவர்கள் பிறந்தவர்களுடைய நல் ஆதரவு கிடைக்கும். வருமானம் கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகளை துரிதமாக முடிப்பீர்கள். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் எப்பொழுதும் கவனத்தோடு இருங்கள். புதுமையான எண்ணங்கள், புது விஷயங்களின் மீதான நாட்டங்கள் இருக்கும். கற்பனை சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். குழந்தைகளால் நன்மைகள் பிறக்கும். பெருமைக்குரிய நாள். தெய்வ பலம் அதிகரிக்கும். தேக பலம் நன்றாக இருக்கும். ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, அஷ்ட அபிவிருத்தி அதிகரிக்கும். தீமைகள், பாவங்கள் குறையும். கஷ்டங்களில் இருந்து விடுபடுவதற்கான வழி கிடைக்கும். மாணவ மாணவிகள் படிப்பில் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். கல்வித்துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல ஆதரவுகள் பிறக்கும். எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு திருப்திகரமாக நடக்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். எல்லா விதமான அஷ்ட வகை சம்பத்துகளை பெறுவீர்கள். ஆயுள் பலம் நன்றாக அமையும். அதற்கு இந்த மகாமக நாளில் பாவங்கள் நீங்கி நன்மைகள் சேர ஆயுள் விருத்தி உண்டாக்க தீர்த்த ஸ்நானம் செய்தால் நிச்சயம் நல்ல பலன்கள், சுப பலன்களை பெற முடியும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்கலாம். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் கரும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி
சூரிய பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமையாக இருங்கள், எதையும் அனுசரித்து செல்வதே நல்லது. கவனமாக இருக்க வேண்டும், கோப தாபங்கள் இருக்கக்கூடாது. அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான் தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபடுங்கள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல முடிவுகள் பிறக்கும், எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். விலகி இருந்தவர்கள் உங்களுக்கு விரும்பி வரலாம். உடல் சார்ந்த பிரச்சனைகள் அகலும், வேலை வாய்ப்புகள் சித்திக்கும், வியாபாரத்தில் கொடிக்கட்டி பரப்பீர்கள். உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகளுடைய நல்ல ஆதரவு கிடைக்கும், நன்மைகள் பிறக்கும், பாவங்கள் தீரும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். அதிக மகிழ்ச்சி நிறைந்த நாளாக்கும், நன்மைகள் இருக்கும், புதுமையான விஷயங்களில் நாட்டங்கள் உண்டு. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வேலும் அகிலம் துணை, தீர்காயுஷ்மான் பவ, ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. இந்த நாள் உங்களுக்கு ஸ்ரீ மகாலட்சுமியுடைய அனுகிரகம் வேண்டி வழிபட்டால் நல்லது. குங்கும அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். நதிகளில் நீராடல், குளங்களில் ஸ்நானம் செய்தல் மிக விசேஷம். நீர்நிலைகளில் புனித தீர்த்த யாத்திரை செய்வது நல்லது, பாவங்களை போக்கும், பல நன்மைகள் இருக்கும். உங்களுக்கான ஆயுட்காலம் கூடும், அதீத நன்மைகள் பிறக்கும், செல்வ வளம் செழிப்பாக இருப்பீர்கள், பாவங்கள் கரைந்து ஓடும். ராசிக்கான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய பாவகத்தில் சூரிய பகவான் சனீஸ்வர பகவான், 6ஆம் இடம் ருண ரோக சத்ரு பாவகத்தில் ராகு பகவானும், புதன் பகவான் வக்ரநிலை, சுக்கிர பகவான் வக்ரநிலை. ராசினுடைய 8ஆம் வீட்டில் குரு பகவான், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், 10இல் சந்திர பகவான். துலாம் ராசி அன்பர்கள், எண்ணத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் ஆக்கலம், வேலைகள் வேகமாக விறுவிறுப்பாக கைகூடி வரும். சுறுசுறுப்பு நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். மனதில் ஜெயிக்க வேண்டும், சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். எதையும் சமாளித்து போகக்கூடிய போக்கு உண்டு. சகோதர சகோதரிகளுடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும். உடன் பிறந்தவர்களால் அனுகூலம் உண்டாக்கும். நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். வீட்டில் இருப்பவர்களுடைய நல்ல ஆதரவு பிறக்கும். வீட்டில் இருப்பவர்களால் உங்களுக்கு வியாபார ரீதியாகவும் நன்மைகள் உண்டு. தொழில் சார்ந்த விஷயங்களிலும் பலன்கள் அதிகம். உத்தியோகத்தின் தொடர்பான சில பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. மன கஷ்டம், பண கஷ்டங்கள் குறைக்கும். எதிர்பார்த்த வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். சாதிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. மாணவ மாணவிகள் படிப்பில் உற்சாகமும் உத்வேகம் இருக்கும். விளையாட்டு சார்ந்த போட்டிகளில் பங்கு பெறுபவர்களுக்கு சாதிக்கக்கூடிய திறன் உண்டு. சமூகத்தில் நல்ல பேர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். கௌரவமாக இருப்பீர்கள். அரசியல் ஆதாயங்கள் உண்டாக்கும். அரசு சார்ந்த வேலைகள் கை கொடுக்கும். எல்லா விதமான விஷயங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இந்த நாள் நடக்கும். கொடுக்கல் வாங்கலில் லாபங்கள் ஏற்படும். உடல் வலி சற்று இருக்கும். வேலையில் விறுவிறுப்பாக இருக்க முற்படுவீர்கள். வியாபாரத்தில் அதிகமான சிந்தனைகள் இருக்கும். கூட்டு தொழில் செய்பவர்கள் பிறருடைய ஆதரவினை பெறக்கூடும். வருமானம் கிடைக்கும். குடும்பத்தினுடைய தேவைகள் பூர்த்தியாக்கும். தம்பதியர்களுக்கிடையே சீரான போக்கு, அனுசரணையான நிலை உண்டு. ஒருவருக்கொருவர் அன்பு பாசத்தை வெளிப்படுத்துவீர்கள். விரும்பிய இடங்களுக்கு சென்று வருவீர்கள். சாத்விகமான நாள். எந்த ஒரு நிலைப்பாடுகளிலும் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமை நிதானமாக இருந்தால் உங்களுக்கு எல்லாமே ஜெயமாக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரைகள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு பகை ராசிகள், மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்ரா நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது.
சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக்கம், பண வரவுக்கான நாளாக்கம், விரும்பியதை வாங்குவீர்கள், குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சி பிறக்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. சுவாதி நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும், அதீத நன்மைகள் பிறக்கும், நினைத்த காரியங்கள் கைகூடி வரும், நன்மைகள் பிறக்கும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபகரமான நாள், அசதி இருக்கும், கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், உடல் உபாதைகள் அகலும். இந்த நாள் உங்களுக்கு எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், மேலும் மகிழும் துணை, தீர்காயுஷ்மான் பவ, ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி, ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதிய அனுபவங்கள் பிறக்கும், வேலையில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் சித்திக்கும், உடல் நலம் நன்றாக இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். சாந்தம் அமைதி நிறைந்த நாள். தம்பதிகளுக்கிடையே புரிதலும் அனுசரணையான போக்கு உண்டு. பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள், பக்கபலமாக இருப்பீர்கள். தாயினுடைய அனுசரணையான போக்கு மனதில் மகிழ்ச்சியையும் உத்வேகத்தையும் கொடுக்கும். ஆயுள் ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும், நட்பு வட்டாரங்களின் மூலம் நன்மைகள் பிறக்கும். நண்பர்கள் உங்களுடைய செயலுக்கு துணையாகவும் இருக்கக்கூடும். இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் இந்த நாள் செய்வது விசேஷம். சிந்தனை திறன் மேம்படும். மாணவ மாணவிகள் படிப்பில் உற்சாகத்தோடு ஊக்கத்தோடு ஆக்கத்தோடு இருப்பீர்கள். தொழில் வியாபாரங்களில் இருப்பவர்களுக்கு வேலையாட்களால் நன்மைகள் மிக அதிகம். சுய மரியாதையோடு இருப்பீர்கள். உழைக்கக்கூடியவர்கள், குடும்பத்தை காக்கும் தலைவன் நீங்கள். குடும்பத்தை அதிகமாக நேசிக்க கூடியவர்களும் விருச்சிக ராசி அன்பர்களே. தனக்கென இல்லாமல் பிறருக்காக உழைத்து அவர்களுடைய திருப்தியை ஏற்பீர்கள். அவர்களை நன்றாக வைத்துக் கொள்ள முற்படுவீர்கள். உழைப்பாளிகள் நீங்கள். ஒரு சில நேரத்தில் நீங்கள் சுமை தாங்கிகளாகவும் இருப்பீர்கள். பிரச்சனைகள் படிப்படியாக குறைய வாய்ப்புகள் இருக்கிறது. கடன் சார்ந்த தொந்தரவுகள் தீரும். வீட்டில் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அன்பு பெருகும் நாள். நீண்ட நாளாக நினைத்திருந்த வேலைகளை முடிப்பீர்கள். கடந்த கால பிரச்சனைகள் தீரும். தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அகலும். கூட்டு தொழிலால் முன்னேறுவீர்கள். இறை வழிபாடு, இறை பக்தி மிகுதியாக இருக்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும். வலுவாக இருப்பீர்கள். தம்பதியர்களுக்கிடையே ஒற்றுமையும் பூரண சந்தோஷம் இருக்கும். வீட்டில் மகிழ்ச்சி. அவரவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை தரும். ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம் சித்திக்க, தன லாபம் பெருக. திருச்சியிலிருந்து ஸ்ரீரங்கம் செல்லும் வழியில் 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருவள்ளரை. அந்த கோவிலுக்கு சென்று வந்தால் ஸ்ரீ மகாலட்சுமியுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாகவே சித்திக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை அதீத நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாக நட்சத்திரம் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. அனுபவங்கள் ஏற்படும். புதியதை அறிந்து கொள்வீர்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். தாய் வழியில் உங்களுக்கு அனுகூலம் உண்டாக்கும். அதிக நன்மைகள் பெறுவீர்கள். அனுஷன் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. நல்ல நல்ல முடிவுகள் கிடைக்கும். பிரச்சனைகள் தீரும். ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம் அதிகரிக்கும். இறை வழிபாடு மற்றும் தீர்த்த நீராடல் செய்வதால் பிரச்சனைகள் குறைவு. மன கஷ்டங்கள் நீங்கும். கிளேசங்கள் அகலம். தெளிவான சில நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடும். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி மற்றும் மகாவிஷ்ணு வழிபாடு நல்லது. புதன் பகவான் என்பவர் புத்திக்குண்டானவராக தட்சிணாமூர்த்தியையும் வழிபட்டால் சிறப்பு. வளர்ச்சி நோக்கி பயணிப்பீர்கள். நல்ல ஆதரவு கிடைக்கும். குடும்ப தேவைகள் நிறைவேறும். பிள்ளைகளால் மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். முன்னேற்றகரமான நாள்.
எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியம். எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன் பகவானுடைய ஆசீர்வாதம் இந்த நாள் கிடைக்க ஸ்ரீ புதன் பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பது விசேஷம். எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற பய உணர்வு இருக்கும். மனதில் அச்சம் எழலாம். தெரிந்த வேலைகளில் கூட தடுமாற்றங்கள் இருக்கும். செய்ததை திரும்ப திரும்ப செய்வது போன்ற நிலை ஏற்படலாம். ஆகவே தனுசு ராசி அன்பர்கள் மனக்குழப்பங்கள் நீங்க மனம் தெளிவடைய ஸ்ரீ சந்திர பகவானை வணங்குவதே நல்லது. தடைப்பட்ட வேலைகள் செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வருவதை உணர்வீர்கள். வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சி செய்பவர்கள் மூத்த தலைவர்களோடு, உங்களுடைய உயர்ந்த கௌரவ தலைவர்களிடத்தில் கவனமாக பணிவாக பேச வேண்டும். எல்லா விதமான சங்கடங்கள் குறைந்து வரும். மூத்த அதிகாரிகளோடு இருக்கக்கூடிய விஷயங்களை மிகுந்த நாசுக்காக கையாள்வது நல்லது. சில பண ஆதரவுகள் கிடைக்கும். வருமானம் பெருகும். இந்த நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: மூல நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபட்டால் நல்லது. கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. உடன் பிறந்தவர்களிடத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். பூராட நட்சத்திரம் அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. இந்த நாள் உங்களுடைய நட்சத்திரத்திற்கான பலன்கள் என்று பார்க்கும் பொழுது வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் மறையும். வேலையாட்களால் சில நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. மக்கள் வரத்து அதிகரிக்கும். பண பிரச்சனைகள் தீரும். பழைய சங்கடங்கள் அகலும். உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஆதரவுகள் கிடைக்கும். லாபம் பெருக்கும். எதிர்பாராத வகையில் நன்மைகள் பிறக்கும். தொழில் விருத்திக்கான சூழ்நிலைகள் ஏற்படும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும்போது உத்தியோகம் சார்ந்த வேலைகளில் எதிர்பாராத வகையில் சில பொறுப்புகள் இருக்கும். எதையும் சிந்தித்து செய்ய வேண்டியது நல்லது. உயர்வுகள் மேம்படும். அதிகமான நன்மைகள் விளையும். உற்சாகமாக இருப்பீர்கள். நெருக்கமானவர்களிடம் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். வீடு, மனை, வண்டி, வாகனம் இதை சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. குழப்பங்கள் இருந்தாலும் அவற்றை சரி செய்ய முற்படுங்கள். ஸ்ரீ சந்திர பகவானுக்கான சில காயத்ரி மந்திரங்களை உச்சரிக்கலாம். அதிகமாக தண்ணீர் குடிக்கலாம். பெரியவர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பது நல்லது. சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் இருங்கள். வெளியே செல்பவர்கள் பயண நேரங்களில் கையில் வைத்திருக்கக்கூடிய பொருட்களை பத்திரப்படுத்த வேண்டும். கவனமாக இருக்க வேண்டிய நாள். வழக்கு தொடர்பான விஷயங்களில் சாதகமான சூழ்நிலைகள் அமையும். வீட்டில் பெரியவர்களிடத்தில் விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். வீண் பேச்சுக்களோ வாக்குவாதங்களோ கூடாது. மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நல்லதொரு தெளிவுகள் பிறக்கும். ஒரு சில விஷயங்கள் புரிதலோடு இருக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய
தங்கு தடைகளை அறிந்து செயல்படுவீர்கள். நல்ல அனுபவங்கள் மேம்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். வேலை உத்தியோகங்கள் அதிகரிக்கும். அரசாங்க வேலைகளில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். பொறுப்புகள் கொஞ்சம் மிகுதியாகும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். எதையும் அனுசரித்து செல்வதே நல்லது. பயணங்களின் போது உடைமைகளில் கவனமாக இருங்கள். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மனதில் தெளிவுகள் பிறக்கும். அனுபவங்கள் உண்டாகும். சில குழப்பமான நிலைகள் மாறும். பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு நடப்பது நல்லது. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மாயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி என்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கும் பொழுது இதுநாள் வரையில் இருந்த தடைகள், தாமதங்கள் நீங்கும். வேலையில் விறுவிறுப்பாக செயல்படுவீர்கள். வேலையில் இருக்கக்கூடிய பொறுப்புகள் சற்று குறைந்து வரும். எதிர்பார்த்தபடி உங்களுக்கு நல்ல நன்மைகள் பெறும் நாள். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து செயல்படுங்கள். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய மந்தத்தன்மைகள் சற்று குறையும். வியாபார சங்க தலைவர்களிடத்தில் உங்களுக்கு நல்ல பேர் புகழ் கிடைக்கும். எதையும் சிந்தித்து செய்வது நல்லது. கும்பராசி அன்பர்களே, எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை மனதார புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். வேலைகளில் இருக்கக்கூடிய சில கஷ்ட நிலைகள் மாறும். பிறரோடு கலந்து ஆலோசித்து சில பொறுப்புகளை ஒப்படைப்பீர்கள். ஒப்பந்தங்கள் கூடி வரும். புதிய தொழில்நுட்ப கருவிகளை வாங்கி மகிழ்வீர்கள். வீட்டில் இருப்பவர்களால், உடன் பிறந்தவர்களாலும் பெற்றோர்களாலும் உங்களுக்கு நல்ல ஆதரவு உண்டு. எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். மனதளவில் புதுவிதமான தன்னம்பிக்கையோடு இருப்பீர்கள். பெருமை நிறைந்த நாள். உடல்நலம் மனநலம் இரண்டுமே சீராகும். முக்கிய விஷயங்களை முன்னெடுத்து செய்வீர்கள். பேர் புகழ் அதிகரிக்கும். சமூகத்தில் நல்ல சிந்தனையாளர்களாக இருப்பீர்கள். மாணவர்களுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடைகளை களைவது அவசியம். சூழ்நிலைகள் உங்களை தொற்று என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம்.
குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு இந்த நாள் நல்லது. கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை விரதம் அனுஷ்டிப்பவர்கள் இந்த நாள் விரதங்களை மேற்கொள்ளலாம். சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். பழைய விஷயங்கள் பற்றி எண்ணங்கள் உதிக்கும். மாறுபட்ட தன்மையில் சென்று வெற்றியும் பெறுவீர்கள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. அவிட்டம் ஸ்ரீ துர்கை அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வதோடு தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் ஓரளவிற்கு தெய்வ பலனை நீங்கள் பெறலாம். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செய்யுங்கள். தடைப்பட்ட வேலைகள் நடக்கும். பொறுப்புகள் குறைக்கலாம். வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை மேம்படும். செய்யக்கூடிய விஷயங்களில் பொறுமைகள் வரும். புதிய நம்பிக்கை இறக்கமுடன் பிறந்தவர்களால் ஆதரவு உண்டு. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஜெய கருடா சுபர்ணா. மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக சித்திக்கட்டும். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை நீங்கள் அறியலாம். சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவத்துமே சதா என்று வழிபட்டால் நல்லது. குரு பகவானை வணங்குங்கள். குருவே சர்வ லோகானா பிஷஜே பவரோகினா நித்தையே சர்வ வித்யானா ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே என்று வழிபட்டால் நல்லது. இது நாள் வரையில் சிரமங்களில் இருந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு உயர்வு வரும். பண வரவிற்கான அற்புதமான நாள். வேலையில் சின்ன சின்ன மாற்றங்கள் நிகழலாம். உத்தியோகம் தொடர்பாக உயர் அதிகாரிகளிடத்தில் கனிவாக பேசுவீர்கள். உங்களுடைய பேச்சுக்களில் நல்ல கருத்துக்கள் அடங்கி இருக்கும். தனித்துவமாக பேசுவீர்கள். சாதகமான சூழ்நிலைகள் உருவாக்கி கொள்ளக்கூடும். பொருள் விற்பனை மந்தமாக இருந்தால் அவையெல்லாம் சீராகும். பொருளாதாரத்தில் அசுர வளர்ச்சியை பெறுவீர்கள். வெளிநாடு, வெளி இடங்களுக்கு, மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிட்டும். தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை பேசி தீர்த்து விடுவீர்கள். வியாபாரத்தில் அனுகூலமான பலன்கள் உண்டு. எதையும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செய்வீர்கள். குடும்ப உறவுகளிடத்தில் இருந்த பிணக்குகள் அகலம். பல பிரச்சனைகள் தீரும். நேர்மறையான எண்ணங்கள் இருக்கும். ஆற்றல் பெருகும். இயலாதவர்களுக்கு உதவி செய்வீர்கள். கருணை உள்ளம் கொண்டவர்கள் நீங்கள். உடல்நலம், மனநலம் இரண்டுமே சீராகும். வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதோடு அவர்களால் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும். தொழில் அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் கிட்டும். வியாபாரத்தில் பன்மடங்கு வருமானத்தை பெறுவீர்கள். செய்யக்கூடிய தொழில் உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும். அலுவலக வேலைகளில் முதன்மையான நபராக இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான செயல்பாடுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு
அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஓம் குருபியோ நமக, ஓம் குருபியோ நமக, ஓம் குருபியோ நமக என்று 16 முறை உச்சரிப்பது விசேஷம். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் நீங்கும், வேலையில் உயர்வு ஏற்படும், எதிர்பார்த்தபடி சில நல்ல பலனை பெறுவீர்கள், வருமானம் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மாற்றங்கள் இருக்கும், பண பிரச்சனைகள் தீரும், நல் வாய்ப்புகள் கிட்டும், சாதகமான சூழ்நிலைகள் நிலவும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உத்தியோகத்தில் நல்ல பேர் புகழ், நல்ல வருமானம், உயர்ந்த பதவி கிடைக்கும். எதிர்பார்த்தபடி உங்களுடைய வேலைகள் திருப்திகரமாக அமையும். வெளிநாடு சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தீரும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள், பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் நபர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல் வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி.